ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் டிசம்பர் 4 கம்ப்ளீட் ஆக போகுது. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் வரும்போதே ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 6 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க 4 வாரத்துக்கான பிளான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தேர்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் தேர்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணிட்டேன், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 4th பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனாலயும் பிளே ஸ்டோர்ல 30,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு கோல்டன் எஜுகேட்டர் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. இன்னும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். இப்ப என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க கிராஜுவேட் லெவல்ல படிச்சீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டுக்குன்னு தனியா படிக்க வேண்டாம். என்டிபிசிக்கு நல்லா தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க வேண்டாம். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து சேம் தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் ரயில்வேல உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். மொத்தமா எக்ஸாமுக்கு 120 நாளைக்கான பிளான் இதுதான். இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 120 டேஸ் பிளானையும் கன்சிஸ்டன்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வாரத்துல ஃபர்ஸ்ட் 6 நாள் இந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சா போதும். 7வது நாள் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் கொடுத்திருப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். அந்த குரூப்ல நீங்க டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்க சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த லைவ் கிளாஸ்ல முக்கியமான மேக்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸும் டவுட்டும் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். இப்பவே கூடவே சேர்ந்து பேட்சோடயே படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே சூப்பரா ரெடி ஆகிடலாம். இப்ப அப்ளை பண்ணிருக்க இந்த என்டிபிசிக்கு எக்ஸாம் எப்ப வரும் அப்படின்னா மே ஆர் ஜூன்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 4ல இருந்து 6 மாசம் வரைக்கும் உங்க கையில டைம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு பிகினர் லெவல்ல இருக்கீங்கனாலும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் 2025க்கான நோட்டிபிகேஷன் ஜனவரி 2026ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி குரூப் டிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைம் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருப்போம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல வந்து 2500 இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, இப்ப வந்திருக்க என்டிபிசிக்கு மட்டும் இல்ல, நீங்க கிளியர் பண்ணி உள்ள போன பிறகு நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஜிடிசி எக்ஸாமுக்கும் இதுல கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கிளாஸஸும் இதுலயே கவர் பண்ணிருப்போம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸும் இதுலயே கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 100% ஆன்லைன் கிளாஸ், எந்த டைம்னாலும் எந்த இடத்துல இருந்தனாலும் உங்களால படிக்க முடியும். ஃபுல் எக்ஸாம் சிலபஸ் வந்து கவர் பண்ணிருப்போம். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸும் கவர் ஆகும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ல பிராக்டிஸ் செட் வந்து கொடுத்திருப்போம். அதுல கொடுத்திருக்க பிடிஎஃப் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ்ல உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இந்த டாபிக் நம்பர் சிஸ்டம்னு இருக்குன்னா அதுல A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ல பிடிஎஃப் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸா கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் இந்த வாரத்துல படிச்சு முடிச்ச டாபிக்ஸ் எல்லாமே ஒரு 40 மார்க்குக்கு வார கடைசியில நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்கூல் டேஸ்ல எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி தான் ஸ்கூல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் காலாண்டு, அரையாண்டுன்னு வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிளான்லயும் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான டெஸ்ட் இருக்கும். டெய்லி படிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் அதுல வந்து கொடுத்திருப்போம்.
ஓகே. ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைவ் கிளாஸ் இருக்கும். இங்க படிச்ச எல்லாத்துலயுமே நீங்க டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகே. இப்பவே படிக்க ஆரம்பிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 1899 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் ரீசனிங்ல தான் வீக்கா இருக்கேன், இதுக்கு மட்டும் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், இப்ப குரூப் டி எக்ஸாம் எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க. மெஜாரிட்டியான கொஸ்டின் எதுல இருந்து வந்திருக்கு? கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்திருக்கு. நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி குரூப் டிக்கு மட்டும் இல்ல, என்டிபிசி போறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். என்டிபிசில 40 கொஸ்டின் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 20 வரும்னு சொல்லியிருந்தோம். குரூப் டில நான் சொன்னது பாத்தீங்கன்னா 20ல 10க்கும் மேற்பட்ட கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன். 10, 12 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்ப 20க்கு 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இருந்து கேக்குறாங்க. குரூப் டில 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் இப்ப எக்ஸாம் நடந்து முடிஞ்சது எல்லாருக்கும் தெரியும். அதோட அனாலிசிஸும் உங்களுக்கு யூடியூப்ல கொடுத்திருக்கோம். சோ 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துருது. மீதி 5 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில 2, பாலிட்டில 2, ஜியோகிராஃபில 2 கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டினே கேட்கல. ஸ்டாட்டிக் ஜிகே எவ்வளவு பெரிய கடல், அதுல என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்கும். அப்போ முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர் தான் கேக்குறாங்க. நீங்க பேங்கிங் போனாலும் சரி, அங்கேயும் கரண்ட் அஃபேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனாலதான் கரண்ட் அஃபேருக்கு ஜனவரி 2024ல நாம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கோர்ஸ். சோ டெய்லி பேசிஸ்ல இதுல கரண்ட் அஃபேர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நீங்க 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அந்த நியூஸஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம்ல எப்படி கொஸ்டினா கேட்பாங்களோ அதே மாதிரி எம்சிக்யூ ஃபார்மட்ல கொடுத்துட்டு இருக்கோம். தனியா டீம் வச்சு ஒரு நாளைக்கு 10 நியூஸ் வருதுன்னா அந்த 10 நியூஸையும் 25 கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல 399 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும், எனக்கு வந்து ஜனவரியில தான் எக்ஸாம் வரும், டிசம்பர் கடைசியில தான் எக்ஸாம் இருக்கு, நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 399. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட சிபிடி 2க்கான டெஸ்ட் வேணும், என்டிபிசிக்கான டெஸ்ட் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸும் பாத்தீங்கன்னா 399. இந்த ஆஃபர் வந்து 29/11/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான 4th பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல நான் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒன்ஸ் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற எந்த புக்ஸ் எதுவுமே நீங்க வெளியே வாங்க வேண்டாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சிலபஸ்ன்னு தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஆன்லைன்ல எல்லா சோர்சஸுமே உங்க கையில இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்காங்க, அந்த சோர்சஸ பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. கையில இருக்க மொபைல் போன்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. மொபைல் போன்ல நாம உட்கார்ந்து ரீல்ஸா பார்த்துட்டே இருக்கலாம், ஷார்ட்ஸா பார்த்துட்டே இருக்கலாம். அது வந்து நமக்கு சாப்பாடு போட போறது கிடையாது. நமக்கு என்ன தேவை, இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் கிடைக்கும். அப்படிதானே? ஒரு அடையாளம், ஒரு மரியாதை, நம்மளோட நேம். இன்னைக்கு நம்மள இந்த நேம்ல கூப்பிடுறாங்க, நம்மளோட நேம்ல கூப்பிடுறாங்கன்னா நாளைக்கு அதையே ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டான்ப்பா, டிடிஆர் வந்துட்டாரு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதானே கூப்பிடுவாங்க. பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது மேனேஜர் வந்துட்டாங்க, பேங்க் கிளர்க்கா பாஸ் பண்ணா கூட என்ன சொல்லுவாங்க, பேங்க் மேனேஜர் வந்துட்டாங்க. இல்ல ஒரு டிஎன்பிசில ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றோம், பெரிய லெவல்ல பாஸ் பண்றோம், குரூப் 2 குரூப் 1 பாஸ் பண்றோம்னா தாசில்தார் வந்துட்டாங்க, விஏஓ வந்துட்டாரு. சோ அந்த மாதிரி நம்மளோட நேமே அப்படியே மாறிடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? சோ மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. அவங்க சரியில்லை, எனக்கு அப்படி இருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன், இப்படி இருந்தா பாஸ் பண்ணிருப்பேன். இப்ப ஈவன் நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ரயில்வே எக்ஸாம்னா தமிழ் ஸ்டூடெண்ட் உள்ள வர முடியாது, நார்த் இந்தியன் தான் வருவாங்க, அவங்களுக்காகவே தான் போஸ்டிங் போடுறாங்க. அப்படி கிடையாது. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க படிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சக்சஸ் தான். சோ முன்னாடி இருந்ததுக்கு இப்ப வர ரிசல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து ஏஎல்பியோட டிவிக்கு
லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு. அதுல நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ யாருமே இந்த ஸ்டேட்காரங்களுக்கு தான் ரயில்வே ஜாப், இந்த ஸ்டேட்காரங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்லாம் இல்ல. நமக்கு அவேர்னஸ் இல்ல. அதை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோங்க. நம்ம சைட்ல தப்பு இருக்கு, நம்ம மிஸ்டேக்கை நம்ம கரெக்ட் பண்ணணும்னு. ஏன்னா வேண்டாம் இதுக்கு சில பேர் சொல்லுவாங்க தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு அங்க இடமே இல்ல. அப்ப டிஎன்பிஎஸ்சிலனா அப்ளை பண்ற எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்குமே போஸ்டிங் கொடுத்துறாங்களா? இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா டிஎன்பிஎஸ்சியை மட்டும் படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கோம். அதுவும் நல்லதுதான். டிஎன்பிஎஸ்சி எழுத வேண்டாம்னு சொல்ல வரல. அதை தாண்டி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்கு, நேவி எக்ஸாம்ஸ் இருக்கு, எஸ்எஸ்சில எக்ஸாம்ஸ் இருக்கு, ஆர்மிக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாம நிறைய பேருக்கு டிஎன்பிஎஸ்சி தவிர என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறது கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க போன், ஒரு ஆண்ட்ராய்ட் போன், கண்டிப்பா இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்கு. காலேஜ் படிக்கிற பையன் கையில கூட போன் இருக்கு. அப்ப அந்த போன்ல படிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த வயசுல, இந்த 18 20 வயசுல என்னெல்லாம் படிச்சா லைஃப்ல முன்னேற முடியுமோ, அந்த 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் லைஃப் ஃபுல்லா பண்ற மாதிரி இருக்கும். 18ல இருந்து 25க்குள்ள என்ன பண்றோமோ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம், ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அதுல என்ன எஃபோர்ட் போடுறோமோ, இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போவோம். அதே 18ல இருந்து 25 வயசுக்குள்ள சும்மா நாம எதுவுமே படிக்காம யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு இல்ல இது பண்ணிக்கிட்டு பிளேம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப் மாறாது. சோ அதனால முடிவு பண்ணுங்க. என்ன பண்ணணுங்கிறதுக்கான கோலை செட் பண்ணுங்க. படிக்க ஆரம்பிங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது விட்டுறாதீங்க. வேகன்சிஸ் 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்னா 10 லட்சம் வேகன்சி கொடுக்க போறது இல்ல. அதுல யாரு பெஸ்டா பண்றீங்க? இவ்ளோ வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுல நீ டாப்பரா செலக்ட் ஆன அப்படின்னா உனக்கு போஸ்டிங். அந்த மாதிரிதான். ஓகேவா? எங்கனாலுமே காம்படிஷன் இருக்கும். இந்த ஃபீல்டு தான் இல்ல. காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்ல. பிரைவேட் கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணாலும் அங்கேயும் அத்தனை பேர் வருவாங்க. 2 போஸ்ட் தான் ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்கு அப்படின்னா, நான் நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு 21 22 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு எவ்வளவோ இன்டர்வியூ. 2 புரோகிராமர் தான் கேட்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 150 பேர் 200 பேர் வருவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு நைட்டு 9 மணி ஆகிரும். ஹச்ஆர் ரவுண்ட் எல்லாம் முடியறதுக்கு. இப்ப மட்டும் இல்ல. எப்பவுமே எந்த ஃபீல்டுனாலுமே காம்படிஷன் இருக்கும். நாம யூனிக்கா இருக்கணும். நம்மளோட திறமைய வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? சோ படிங்க. இங்க கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்றதுக்கு ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. சோ படிக்கணும். படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். சோ படிக்க ஆரம்பிங்க. சோ உங்களுக்கு எல்லாமே A to Z நம்ம ஆப்ல கொடுத்துட்டோம். ஒன்ஸ் நம்ம கொடுத்திருக்க அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா படிக்கணும். நம்ம என்னென்ன கொடுத்திருக்கோமோ எல்லாத்தையும் படிக்கணும். நோட்ஸ் எடுக்கணும் உட்கார்ந்து. நம்ம சொல்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வரணும். ஒரு நாள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்த நாள் பயங்கர கடுப்பா இருக்கும். அந்த அடுத்த நாள் கடுப்பா இருக்கனாலையும் இன்ட்ரெஸ்டா மாத்தணும். ஒன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஃபீல்டுலனாலும் உங்களால சாதிக்க முடியும். ஓகேவா? சோ நெகட்டிவ் பீப்பிள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. ஊருக்குள்ள முக்காவாசி பேர் நெகட்டிவா தான் பேசிட்டு சுத்திட்டே இருக்காங்க. அவங்கள விட்டு தள்ளி இருங்க. என்ன ஆரம்பிச்சாலும் உன்னால முடியாது, வைக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆனா சொல்றவங்களுக்கு காட்ட வேண்டியது என்னன்னா நம்மளோட சக்சஸ காட்டணும். ஓகேவா? சோ பாசிட்டிவா இருங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால பாசிட்டிவா இருங்க. நான் போஸ்டிங் வாங்கிருவேன். இந்த ஃபீல்டுல நான் உள்ள வந்துட்டேன். ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க. ஓகே. ஆஃபர் நைட் 12:00 ஓட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே அப்ளை பண்ணிருக்காங்க, புதுசா இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. சோ மிஸ் பண்ணிராதீங்க. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணீங்க. படிக்க ஆரம்பிங்க. சோ கரெக்டா உங்களுக்குன்னு வீட்ல ஒரு பிளேஸ் இருக்கும். ஒரு ரூம் தனியா இல்லைனாலும் நம்ம வீட்ல ஒரு பிளேஸ் இருக்கும். அதுல என்னெல்லாம் பண்ணுவீங்களோ ஒரு நோட் எடுத்து எழுதி வைங்க. நான் படிக்கும்போது அப்படிதான் பண்ணேன். என்னெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எழுதுவோமோ அது எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும். நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட்டே இருந்தோம்னா. உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு இங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். இது எப்பவுமே எழுதி வச்சுக்கோங்க. சோ நான் டேலண்டான ஸ்டூடெண்ட் கிடையாது. என்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. அதனால நான் சக்சஸ் ஆனேன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. இங்க டேலண்டா இருக்கிறவங்களுக்கு 1 மணி நேரம்னா டேலண்ட் இல்லாத நமக்கு 3 மணி நேரம். அவ்வளவுதான்.
அவன் 1 மணி நேரத்துல படிக்கிறான்னா நம்ம 3 மணி நேரத்துல படிக்கணும். ஓகே. சோ அவ்வளவுதான். டேலண்ட் இருக்கணும்ல அவசியம் இல்ல. ஒருத்தங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க மேத்ஸ் அப்படின்னா நம்ம 10 வாட்டி செஞ்சு பார்த்தா தான் புரியும். நான் எழுதி 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 பார்க்க தான் அந்த ஸ்பீடு வரும். மேத்ஸ செஞ்சு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஷார்ட்கட் இருக்கு மேத்ஸ்ல. சில கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். எல்லா கொஸ்டினுக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்காது. சில கொஸ்டினுக்கு ஃபார்முலா படிச்சுதான் ஆகணும். சில கொஸ்டினுக்கு ஷார்ட்கட்டையே படிச்சுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி நிறைய எழுதி செஞ்சு செஞ்சு பார்க்கணும். ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணணும். டேபிள்ஸ், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல ஏதாவது ஒரு இயர் வருது அப்படின்னா அந்த இயரை வந்து மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கணும். கரண்ட் அஃபேருக்கான ஷார்ட்கட் என்னன்னு எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சக்சஸ் ஆகிரலாம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல SSC 2026க்கான எக்ஸாம்ஸும் இதுலயே கவர் பண்ணிருவோம். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.